சரி பெண்களே, முதல்ல யார் திறக்க போறாங்க? ஆமா, அதை ஒன்னா செய்யலாம். வாவ், அது பீட்சா தானா? வாவ், ஏமா அனைவரின் பிரியப்பட்ட உணவின் மலிவு பதிப்பை பொதிந்திருப்பதை போல் இருக்கிறது. இந்த பீட்சா உங்களுக்கு எப்படி இருக்கிறதா? மிகவும் ஆர்வமூட்டும். மேரி, பிரீமியம் பீட்சா. மியா, கூசி விடாதீர்கள். ஓ, எல்லாம் சீராக இருக்கிறதா? ஓ, மிகச் சிறப்பு. இப்போது இந்த அழகை பார்க்க நேரம் வந்துவிட்டது. அது மிடியாக்கள் கலந்த பிஸ்ஸாவா? அது ரொம்பவே விலை உயர்ந்தது. ஆனால் மியா அதை பிடிக்கவில்லை. ஃப்ளெஷ். நாம் அதிகாரத்தை அகற்றினோம். அதுதான். நான் இப்பொழுது இந்த பீட்சாவை சாப்பிட்டு பார்க்கலாமா? நேரமானது. அப்படியா? நான் கேட்டது உங்களுக்கு பிடிக்கிறதா மியா? ஆம், அவள் அதிநவீனமாக விழிப்பதாக தெரியவில்லை. இப்படி கதொரோக் விலைப்படும் பிறஞ்சவிட்ட வணிக குழம்புங்கள் கிளம்பினர் சட்டி அமைச்சவரை வாழ் ஆசரித்தே. பிழைப்பான அறிவுக்கு இருக்கும் மறவேம். பார்ப்போம். கண்டிப்பாக விரும்புகிறாள். அப்படியா? இப்ப ஒன்னாரோ மேரி. என்ன, தயவு செய்து உங்களுக்கு மேலே ஒரு படம் வேண்டும் என்கிறீர்களா? சரி, நல்லது. அவளது விசித்திரத்தை பாருங்கள். சரி, எனக்கு இங்க இன்னும் பல சுவையான பீட்சா துண்டுகள் உள்ளன. யாரோட தொடங்குறதுன்னு தெரியல. இரண்டையும் ஒன்னா சாப்பிடுவேன். மூணையும் ஒன்னா, ஏன் இல்ல? மத்த கடைசி ஒண்ணு அழகானது. எமா, நீங்க தொடருங்க. எமாவுக்கு உறைந்த பீட்சா பற்றி முற்றிலும் தெரிந்திருக்கவில்லை போலுள்ளது. அதை பொறிக்காமல் அதை கெடுப்பதில்லை. வா எமா, சிந்தித்து பார்க்க தலைமை யோசனை. எம்மாவின் தனி பேஷவார் எம்பிஸ்ஸாவை அவளுக்காக சமைக்க தயாராக இருக்கிறார். உங்களுக்கே தனி பேஷவார் இருப்பது எவ்வளவு சிறந்தது. இப்போது அவன் எம்மாவின் பிஸ்ஸாவை இந்த அலங்காரமான குழப்பில் சமைக்க போகிறார். என்ன சொல்வது? பணக்கார வாழ்க்கைக்கு பல நன்மைகள் இருக்கின்றன. எம்மாவின் பிஸ்ஸா தயாராகிவிட்டது போலவே தெரிகிறது. ஆம், பார்க்கலாம். இது நல்ல நிலையில் உள்ளது. எம்மா ஒரு நடத்தை மிக்க பெண்ணாய் எல்லா மரியாதை விதிகளையும் பின்பற்றுகிறாள். செஃப் பீட்சாவை பரிமாற தயாராக உள்ளார். இது உண்மையான தங்கமா? எவ்வளவு அழகாக உள்ளது. இது மிகவும் சுவையாக இருக்கும் போல. வாருங்கள் எம்மா, விரைவில் சுவையுங்கள். எவ்வளவு சுவையான துண்டு. ஆம், ஒப்பிட முடியாத தோற்றத்தில் உள்ள ஒரு உணவு எப்போதும் ஒப்பிட முடியாத சுவையில் இருக்கிறதில்லை என தெரிகிறது. மேரி தன் உணவு எப்படிப்பட்டிருக்கிறது என்று பார்க்க ஆவலுடன் இருக்கிறார். இது பாஸ்தா. தோற்றம் அவ்வளவாக மோசமாக இல்லை. மியா ஏற்கனவே நாக்கை தடவி கொண்டிருக்கிறார். சரி மேரி, இதனை சுவைக்க ஓர் நேரமாகிவிட்டது. இந்த மாதிரி கோடியில பாஸ்தாவை சுத்தி பார்ப்போம். நல்லா கவ்வுங்க. இந்த பாஸ்தாவின் சுவைய மேரி வெகு ஜனம் மதிக்கலன்னு தோணுது. ஒன்றவும் சரி, உண்மையான பாஸ்தாவிற்கு சாஸ் தேவை. மற்றும் இந்த வேலைக்கு கேட்சப்பை விட எந்த ட்ரெஸ்ஸிங் சேரும்? ஓ ஆமாம், அதிக கேட்சப். அதுதான் சிறப்பு. எம்மாவுக்கு சொகுசு என்றால் கேட்சப் போதாது போல. கவனமாயிரு மேரி. மியா நீண்ட காலமாக உன் உணவு பக்கமே பார்த்து கொண்டிருக்கிறாள். இப்போது அதை கண்டு கொள்ளலாம். உண்மையில் கேட்சப் மனித குலத்தின் சிறந்த கண்டுபிடிப்பு. மேரியின் பாஸ்தாவை எம்மா இன்னும் அபேரிக்கிறாள் போல. எவ்வளவு சுவையானது. மன்னிக்கவும் மியா, ஆனால் உங்கள் பாஸ்தா உங்களுக்கு காத்திருக்கிறது. வாங்க அதை திற. சரி, பார்க்கலாம். ஓ, அது என்ன? கடல் உணவுடன் கருப்பு பாஸ்தா. ஆமாம், அதற்கு முன் மியா கடல் உணவின் மீது பெரிய விருப்பமில்லாதவராக நாம் கண்டுபிடித்தோம். ஏமா, பார்க்கிறேன் உன் கையில என்ன இருக்கு. ஓ கடவுளே, இது நூடுல்ஸ். இப்படி என்ன செய்யறாங்க? நீ என்ன சொம்பேடு? யாபா, கடல் மட்டம். நம்மால் உள்ள சூழ்நிலையை காப்பாற்ற வேண்டும் எம்மா. மற்றும் செல்வந்தராக இருப்பதற்கான மற்றொரு சிறப்பு பணமே. ஹேமியா, இந்த சிறப்பு ஒப்பந்தம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? அடடா, உடனடி நூடுல்ஸ் பணத்திற்கு விட அதிகமாக அவரை கவர்ந்தது போல் இருக்கிறது. சரி, இப்போது அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளனர். எம்மா இருக்கும் கடல் உணவு பாஸ்டாவை இறுதியாக சுவைக்க முடிகிறது. மியா மகிழ்ச்சியுடன் தனது நூடுல்ஸ்களை சாப்பிடுகிறாள். பாருங்கள். மேரி பணத்தை பெற்றாள். என்ன சொல்வது? ஒப்பந்தம் வெற்றிகரமானது. அனைவரும் தங்களின் தேர்வில் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். சரி, தெளிவாகவே இருக்கிறது. கை, உன் உதவி தேவை.
Andas months per pasines fontours. இதை நிறைய சொல்ல முடியுமா ஷிமெஜிஸ் அப்போது என்ன அன்ஸ்படுத்தலாம் என்று பார்க்கலாம். அது என் சகோதரன் அதை அங்கே வைத்தான். கருப்பு பெயிண்ட் சரியானது. இந்த வெள்ளை சுவர்கள் எனக்கு மருத்துவமனை நினைவூட்டுகின்றன. அவற்றை வண்ணம் பூசுவோம். சரியானது. கருப்பு என்பது ஒரு அழியாத பாணி. ஏனிட் மட்டும் அதை விரும்பவில்லை. மற்ற என்ன இருக்கிறது? கை எனக்கு உதவுங்கள். ஏனிட் போய்விடு. அதை பிடிக்கிறேன். ஒரு துர்பியம் எனக்கு காயம் செய்யாது. தொடங்கலாம். வாவ் வென்ஸ்டே, ஒரு இளம் பெண்ணுக்காக மரச்சாமான்களை சேகரிப்பதில் நீ மோசமாக இல்லை. வாவ், அது இல்லை. நான் படுக்கையை கருப்பாக வண்ணம் பூச முடிவு செய்தேன். இப்படி இருந்தால் நல்லது என்று நினைக்கிறேன். இன்னும் ஏதோ குறைவாக உள்ளது. சரி, என் ரகசியங்களின் பெட்டி. அது என்ன? நான் பார்க்க வேண்டும். என் அறையில் சில அலங்கார பொருட்களை பயன்படுத்தலாம். அது சிறந்தது. As first of British streamers, first Lankerly, Trollands read as first on tube versions. அது மிகவும் நல்லதாக தெரிகிறது. இறுதியாக சில வெள்ளை நிறத்தை சேர்ப்போம். பூ, என் கைகள் அழுக்காக வேண்டாம். கை எனக்கு உதவுங்கள். அது நல்லது. அற்புதம். நன்றி. நீ சுதந்திரமாக இருக்கிறாய். எல்லாம் தயார். என்னை தாண்டி என்ன செய்கிறாள்? என்னை தாண்டி நீ அங்கேயே இரு. கவனமாக பார். இது உன் பாதி, இது என் பாதி. மஞ்சள் கோட்டை தாண்டாதே, சரியா? ஓ, என்னை தாண்டி கொஞ்சம் கோபமாகிவிட்டாள். நம்முடைய நகங்களை ஒன்றாக பிடிக்க குட்டி நாய். நான் மன்னிக்கவும். இது எனக்கு அரிதாகவே நடக்கிறது. ஆனால் என் அறையை கவனிக்க நேரம் வந்துவிட்டது. நான் என் அறையை புதன்கிழமை என்று இருந்ததை விட சிறப்பாக மாற்றுவேன். ஆஹா, அவள் அதை பார்ப்பதற்காக என்னை வேண்டிக் கொள்வாள். வாவ், என்ன அழகான நிறம். தயார். இந்த சுவர்கள் மந்திரமாய் தெரிகின்றன. உள் அலங்காரத்திற்கு தேவையான அனைத்தையும் நான் ஆர்டர் செய்ய வேண்டும். ஓ, அவர்கள் ஏற்கனவே வந்துவிட்டார்கள். நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹலோ. ஆம், தயவு செய்து இதை இங்கே வையுங்கள். சரி. ஓ, உங்களின் உதவிக்கு நன்றி. பை. என்ன காத்திருக்கிறது இங்கே? அருமை. ஓ, மஞ்சள் வண்ண பெயிண்ட் மற்றும் ஒரு தூரிகை. இதுவே எனக்கு தேவை. நான் படுக்கையும் தரையும் வண்ணம் போட போகிறேன். லா 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 லா. இது சூரியன் என்று நான் நடிக்கிறேன். இந்த மஞ்சள் நிறம் என் மனநிலையை உயர்த்துகிறது. இன்னும் என்ன இருக்கிறது? வாவ், எவ்வளவு பொம்மைகள். வாவ். வாவ், ஏனிட் உன் அறை ஏற்கனவே மிகவும் அழகாக இருக்கிறது. இது மிகவும் ஆரம்பம். இப்போது நான் இதை முடிப்பேன். வாவ், அந்த ரிப்பன்களும் வானவில். அது மிகவும் அழகாக இருக்கிறது. மேலும் ஒரு பட்டாம்பூச்சி. அதை பாருங்கள். கனவு பிடிப்பான் மற்றும் சில ஸ்டிக்கர்கள். உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? நிச்சயமாக எனக்கு நிறைய நகங்கள் பூசிகள் உள்ளன. அதை நான் வரைவதற்கு பயன்படுத்தலாம். வோய்லா, எல்லாம் முடிஞ்சது. வாங்க, உள்ள வாங்க. வாவ், அது அற்புதம். А столько классных вещей и книг. И даже этот горшок с травой. எல்லாமே மந்திரமாய் தெரிகிறது. நன்றாக இருக்கிறது. ஓ, ஆம், நன்றி. ஓ, பொறாமைப்படாதே. வென்ஸ்டே, உன் இருண்ட அறையில உட்காரு. இது நான் பார்த்து பெற்ற மிக சிறிய சாக்லேட் பட்டி. நான் ஒரு சராசரி ஒன்று வைத்திருக்கிறேன். பக்கமா நிற்குங்கள் நண்பர்களே. இன்று எனது நாள். அவனை பார்க்கவும் முடியல. உங்க சாக்லேட் பார். சரி. ஆனால் நான் முதலிலேயே தொடங்குவேன். அப்புறம் என் லீப்ஸ்டன் பால் சாக்லேட்டை அனுபவிக்க முடியும். அல்லது அதற்கு மேல் சூடான சாக்லேட்டை. அதை நான் என் சிறிய சமையல் அறையில் உருக்குவேன். அங்கே போ. என் ஹார்ட் சாக்லேட். இது உண்மையில் பரபரப்பாக உள்ளது.
மிகவும் ருசியாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடியே. ஜேன் கப்பை நக்கிக் கொண்டிருக்கிறாள். செல்லுங்கள், வாழ்த்துக்கள். இப்போது என் 10. எனது சாக்லேட் பட்டியை கசக்க ஒரு ஹேர் ட்ரையர் தேவை. வாவ், செடிக்கிட்டு இல்லாமல் சாக்லேட் உள்ளது. ஓ, நான் செஞ்சுட்டேன். எனக்கு ஒரு லைஃப் ஹாக் தெரியும். இப்போது நான் சாக்லேட்டால் வரைந்து போகிறேன். ஆனால் அதுக்கு எனக்கு ஐஸுடன் ஒரு கிண்ணம் தேவை. எதை நான் போகிறேன் என்பதை ஊகிக்கவும். வரையுங்கள். மன்னிக்கவும் பெண்களே, ஆனால் இந்த தாஜ் உண்மையான இளவரசியின் கையில் போகும் மற்றொரு நகைச்சுவையான யோசனை உண்டு. இதை செய்யலாமா? கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஒரு கேஸ் நான் தெரிவு செய்யப்படுவேன். நீ ஒரு அருமையான பெண். தயவு செய்து என்னுடைய புகைப்படம் எடுக்க முடியுமா? நான் பார்க்கிறேன். குளிர். இத போஸ்ட் செய்யணும். அதை நீங்கள் தான் செய்தீங்க. நன்றி. இப்போது என் சாக்லேட் கிரீடத்தை முயற்சி செய்கிறேன். இது மிகவும் ருசியானதாக இருக்கிறது. இது வேடிக்கையாக உள்ளது. இது ஓர் ரிதம். ஹே, உன்னிடம் பெரிய பகுதி உள்ளது. என்ன சுவையான உணவு. சரி, நீங்க வரிசையில. எனக்கு சாக்லேட் பிடிக்கும். எனக்கிட்ட நிறைய சாக்லேட் உள்ளது. நான் காத்திருக்க முடியாது. கவலைப்படாத நண்பா, எனக்கு ஒரு யோசனை இருக்குது. அது குளிர்ச்சியாக இருந்தது. நீங்கள் எந்த கான்செப்ட்ல இருக்கிறீங்க? அது நான். ஓ, பாருங்கள். பூனைக்காதுகள் எங்கே? சரி, இதோ அவை செம்மைப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போது எனது பெரிய டோஸ் பால் சாக்லேட்டை சுவைக்கலாம். என்ன? தயவு செய்து எங்களை அன்புடன் ஏந்த முடியுமா? சுவையா இருக்குது. இந்த தடவையாவது பிரிட்டனிக்கு குட்டி பகுதியை தான் கிடைச்சது போல் இருக்கிறது. ஜேன் ஒரு ஓ, தயவு செய்து உதவ முடியுமா? என்ன அசரி இதுவரை இவ்வளவு டோரு. நமக்கு பாப்பர்ஸ் முன்பே தேவை. அதுவும் வினோதமாக தான் உள்ளது. அவை கம்மிகள். மலர்களே, நீங்கள் இதை பார்த்ததுண்டா? இல்லை, அவை சுவையாக இருக்கிறதா? ஆமாம், அவை வெறும் நம்ப முடியாத அளவுக்கு ருசியா இருக்கின்றன. உடனே ஒவ்வொரு பாப்பட்டையும் சாப்பிட விரும்புகிறேன். ஆமாம், அவற்றை பாருங்கள். ஆமாம், அதை உடனே முழுதாக உண்டுவிட விரும்பினேன். கேட் மனம் வைக்க மாட்டாள் என்று நினைக்கிறேன். நாம் அவளுடைய மீதமுள்ள பப்பட்டாகவும் ஒரு முறை எடுத்துக்கொண்டால் அவள் அதை செய்ய மாட்டாள் என்று நான் நினைக்கிறேன். சரி, இல்ல, நான் செய்வேன். கவலைப்படாதீர்கள். அதையும் கூட நினைக்காதே. இது எல்லாம் என்னுடையது. சரி, என்னிடம் என்ன இருக்கிறதோ பார்ப்பேன். எனக்கு இது தெரியாமல் இருந்தால் போதும் என்று விரும்புகிறேன். நான் உலகிலேயே யாருக்கும் காட்டிலும் பறவைகளுக்கு அதிகமாக பயப்படுகிறேன். ஏன் எனக்கு இப்படியாக தண்டனை கொடுக்கப்படுகிறது? நீங்கள் ஏன் எனக்கு இப்படி தண்டனை அளிக்கப்படுகிறது? இந்த சேகரிப்பாளரை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள், தயவு செய்து. சரியாக, ஒரு சிறந்த யோசனை. ஒரு சிறிய வேக்யூம் கிளீனர் குழந்தைகளை காப்பாற்றும். ஓ, நன்றி. தெரியமாக இருக்கிறது. அது நீக்கப்படவில்லை. எது உதடின் மேல் உள்ளது? தவற விட கேட்கவும் இது ஒரு வாக்கியம் கிளீனர். அதை முத்தமிடுவதை நின்று விடுங்கள். என் வேலை முடிந்தது. நானே நல்லவன். வாக்கே, உங்கள் உதடுகளை பாருங்கள். நீங்கள் ஒரு தெப்பத்தை போல உள்ளீர்கள். ஆனா உங்களோட பிரச்சனைகளை கேலி பண்றது நல்லதல்ல. இதுக்காக நீங்க புழுக்களை முடிக்க வேண்டியது. வெறுப்பாக உள்ளது. அவர்களை இங்கிருந்து அடிக்கவும். இது மிகவும் அதிகமாக உள்ளது. ஆமாவது பாதுகாப்பானதில என்ன மிதக்கிறது என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன். கொண்டு நான் பார்க்கிறேன். வாவ், இங்கே ஏதோ ஒரு மருந்து இருக்கிறது.
அது என்னை உலகின் அழகிய பெண்ணாக மாற்றும் என நம்புகிறேன். ஒரு விசித்திரமான உணர்வு என்னாகிறது. என்னை தயவு செய்து உதவுங்கள். ஓ, நான் மிகவும் சிறியவனாக இருக்கிறேன். காத்திருக்கிறேன். தயவு செய்து. எவ்வளவு அழகானவர். இந்த குட்டியை கொஞ்சவே விரும்புகிறேன். ஓ வாவ், இப்ப நான் பூமியில இருக்கக்கூடிய மிக குட்டைய பெண். இது அதன் மட்டுள்ளன. உதாரணமாக இப்போ பாப்பா கேட் ஒரு சாதாரண சாப்ளின். எவ்வளவு வலிக்குது. என்னுடைய விரல்களுக்கு நீ என்ன செய்தாயோ பாரு. இதற்கு உங்களுக்காக ஒரு இதுவும் போதும். நீங்க ஒரு சிறுமி யாருக்குன்னு போட்டியிடத பார்ப்பதுக்கு ஆசைப்படுறீங்களா இல்லையா? எனக்கு தோணுது இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. வாங்க வாங்க ஜூலி, நாங்க உங்களை நம்புறோம். வா, நீயோ உயிர் பிழைக்க. அதை பிடி, அதை பிடி. ஆம் ஆம். அமினா ஸ்வான், ஜூலி, பாராட்டுகள். ரொம்ப குளிரா இருந்துச்சு. பெண்களே, இது உங்கள் ஆதரவின் காரணமாகவே. நான் சக்கரத்தை முதலில் சுற்ற விரும்புகிறேன். நீ நகைச்சுவை செய்கிறாயா? எனக்கு மிஞ்சுகள் மிக்க வெறும் பிடிக்காது. நான் ஏன் இவ்வளவு அதிர்ஷ்ட கெட்டவனாக இருக்கிறேன்? ஏனெனில் நான் அதிர்ஷ்டசாலி. நான் கிரீமை பெற்றேன். அதை நான் இப்போது கேக்கின் மீது ஊற்றப் போகிறேன். அது இன்னும் சுவை மிகுந்ததாக இருக்க செய்ய. முக்கியமா அது நல்லா குலுக்கியால் போதும். தயார். இப்ப அதை சாப்பிடலாம். சாண்டா கிளாஸ், நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? புத்தாண்டு இன்னும் வரவில்லை. மிகவும் நகைச்சுவையாக உள்ளது. எனக்கு பொறாமைப்படுகிறீர்கள், ஏனெனில் எனக்கு முழு கேக் மதுரப்பால் ஊற்றப்பட்டது. ஓ, மிக நல்லது. அப்படி ஒன்றை மறுக்க மாட்டேன். உங்களுக்காகவும் ஒரு கேக் காத்திருக்கிறது. அதில் சொட்டை உள்ளன. அவை மிகவும் மோசமானவை. ஐயோ, ரொம்ப கடினமாகவும் இருக்குது. நன்றி, அவற்றினால் நான் ஒரு பல்லை இழந்துட்டேன். இதுக்கு பிறகு நான் அவற்றை முத்துக்கொள்ளவே மாட்டேன். இல்லை 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 இல்லை, தயவு செய்து. நீங்கள் அவ்விதமாக சாப்பிடுவதை கூட கூட தெரியாது. உணவேண்டிய அளவற்றம் இல்லை. உள்ளே இருப்பதும் முக்கியம். அவற்றை எப்படி சுவையாய் இருக்கு பாருங்கள். உண்மையில் அதுதான் கேக் மீது வைக்க வேண்டும். எவ்வளவு மோசமான மனம். நான் இதை பறித்து வைக்கலையா? அவசியம். அருவருப்பு. உன் கையை மேலே ஒரு முறை உயர்த்தினதும் எவ்வாறு நீ ஒரு அற்புதமான கேக்கை இவ்வாறு கெடுக்க முடியும்? இதை காணும் போது நான் எரிந்து விட போகிறேன். இப்போதே நான் மிகவும் குமட்டி விட்டேன். வாவ், சூசி, உங்களிடம் ஒரு பெரிய முத்து உண்டு. சூசி, ஒதுங்கு. ஆஃப். நான் தான் மாம்பழத்தை திறந்தேன், எனவே அது எனது. அதை திரும்ப கொடு. அதை கொடு. இல்லை இல்லை இல்லை, தயவு செய்து. முத்தும் எனதுதான். அட இல்லை, அது எங்க இருக்கிறது இப்போது? முதலில் அதை நான் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் ஏன்? அதை நான் கண்டுபிடிக்கும். அது எனது. மேம், இல்லை இல்லை இல்லை, தயவு செய்து. ஒண்ணுமே இல்லை. வெளிப்படையாக இந்த முறையில் எங்கள் அனைத்து முயற்சிகளும் எரியமிட்டிய மற்றும் கேக்கில் வீணாகிவிட்டது. சரி சரி. அது மிகவும் குளிர்ச்சியானது. எனக்கு கம்மிகள் இருந்து தாண்டி. இன்னும் எனக்கு சுவைப்பு கம்சும் உண்டு. பொறுங்கள் ஒரு நிமிடம். சரி, முதலில் யார் தொடங்க போகிறார்? எனக்கு தோன்றுகிறது நான். நின்றுங்கள். இது சிவப்பு, அதனால் இது எனது. பாவம். ஏய் பெண்களே, அது நீலமாம், அதனால் அது எனது. சரி, எனக்கு பாக்கி ஜூஸ் பந்துகள் மட்டுமே உள்ளன. என்னை பாருங்கள். ஒரு நிமிடம். நான் இன்னும் இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். ஆஹா, அவை எப்படிப்பட்ட பாப் செய்கின்றன. எனக்கு மிகவும் பிடித்தது. உன் டர்ன், நிக்கோல். பார்த்து விடலாம். ஓ, சிறப்புடன் இது மிகவும் சுவை பெற்றிருக்கும் என நினைக்கிறேன். நமக்கு முயன்று பார்ப்போம். ஓ, இவை இவ்வளவு புளிக்கும்னு நினைச்சே இல்ல. மாண்டி, நீ உன்னுடையதை சாப்பிட்டுடு. சமாதானம். பிங்கோ. வாவ். Stay maker, it's fired, Kino.
அப்படியா? எவ்வித கேள்வி? என்ன? நீ என்ன செய்கிறாய்? ஆஹா, என் பற்கள் நீளமாக இருக்கின்றன. என் பற்பசையை தவறுதலாக குளிர்பானமாக நினைத்து விட்டேன் என்பதாக நான் யாராக இருக்கிறேன்? அந்த குமிழியை பார்த்தீர்களா? என்னுடைய கழுத்து. இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? வாவ், அனைவருக்கும் வணக்கம். இந்த அழகியை சந்திக்கவும். எவ்வளவு அழகா இருக்குது. எனக்கும் ஒரு பூனை வேண்டும். என்ன ஒரு இனியவள். இது உன் பரிசு. ஆனால் நீ கால்களால் வரைய வேண்டும். என்ன? மிகவும் சரி, இதை செய்யலாம். நான் வரைவதை தொடங்கப் போகிறேன். என் கால்களால் நான் ஒருபோதும் வரையவில்லை. இது வேடிக்கையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். இதை செய்யலாம். இதோ கண்கள், மூக்கு மற்றும் மற்ற விவரங்கள் நன்றாக வந்திருக்கிறது. அது என்ன? அது ஒரு பன்றி. நீ எதையும் புரிந்து கொள்ளவில்லை. வாங்க. உன்னால் என்ன? அட சரி, அழகான ஓவியம் வரைய நேரம். வாவ், அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் இதை முன்பு ஒருபோதும் செய்யவில்லை. சில விவரங்களை வரைவோம். ஓ, அந்த கண்களை பாருங்கள். நன்றி நன்றி நன்றி. எனக்கு இது பிடிக்கும். அது உண்மையில் அருமை. ஓ ஆம், சரி, இது என் முறை. அப்படியா? இதோ என் கால்கள். நான் உங்களுக்கு இப்போதே ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டுகிறேன். ஓ இல்ல, என் பூ. நான் இப்போது என்ன வரைய போகிறேன்? அது ஒரு பேரழிவு. ஓ இல்லை. இந்த வாசனை என்ன? ஜூலி, உன் கால்கள் துர்நாற்றம் வீசுகிறது. நான் மூச்சு திணறப் போகிறேன். ஓ இல்லை. அவள் சரியாக இருக்கிறாளா? நான் சீராக இருக்கிறேன், ஆனால் ஒரு வாயு முகமூடி அணிந்திருக்கிறேன். பிரிட்னி, இதோ உனக்கு. அது மிகவும் நல்லது. நான் சுவாசிக்க முடியவில்லை. ஓ சரி. நான் எப்படி வரைய போகிறேன்? ஓ இல்லை, அதை பாருங்கள். என் வரைபடம் கிடந்து விட்டது. அதை சரி செய்ய கூட முடியாது. மன்னிக்கவும் மன்னிக்கவும். ஆம், அதை கெடுக்க விரும்பவில்லை. ஓ ஓ பெண்களே, நீங்கள் என்ன செய்தீர்கள்? எனக்கு காண்பியுங்கள். என் வரைபடம் உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புறேன். ஓ பிரிட்னி, அது ஒரு அருமையான பன்றி. ஓ, ஜூலி சரியாக இருந்தாள். ஜூலி, உன்கிட்ட என்ன இருக்குது? ஏ மன்னிக்கவும். இது நல்லதல்ல. ஓ மை காட், நீ தயாரா? என் வரைபடம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது ஆசிரியரே? நான் முயற்சித்தேன். பிராவோ ஜான், நீங்கள் தான் எங்கள் வெற்றியாளர். உங்களுக்கு மீன் கிடைக்கும். அத பிடி. என்ன? ஆனால் எனக்கு அது தேவையில்லை. என்ன? இலக்கு கண்டறியப்பட்டது. ஓ இல்லை, அவன் என்னை சாப்பிட விரும்புகிறான். ஓ, என்னை உதவுங்கள். ஓ, என்னை உதவுங்கள், தயவு செய்து. ஓ, இது இன்னும் இங்கேதானா? ஓ பாவம் ஜேன். என்ன? சிறிய பாட்டில் ஃபாண்டா. அது என்னுடைய சின்ன விரலின் அளவுக்கு இருக்கிறது. உங்களிடம் இதே போல இருக்கிறதா? இல்ல, எனக்கு சாதாரண பாட்டில் உள்ளது. மியா, வாவ், என்னிடம் பெரிய பாட்டில பேசுது. எனக்கு இந்த அளவு பிடிக்கும். நண்பர்களே, பொறாமைப்படாதே. ஹாய், சரி, அத முயற்சிக்கலாம். ஏய், அது வேலை செய்யல. ஏன் சட்டி எங்கே? ஓ, இது எலுமிச்சை சாறு இல்ல, இது ஃபாண்டா பனைப்பானம். இத பிழிய வேண்டும். ஆஹா, நான் இத பிடிக்கிறேன். அடடா, முடிந்து விட்டது எனது வாரம். இந்த தேன் ஜெல்லியை முயற்சிப்போம். இதற்கு முன்பு இதை பருகியதில்லை. வாவ்,
அந்த வகையில் அழகாகவும் ருசியாகவும் இருக்கிறது. நான் இன்னும் வேண்டும். வாவ், அசாதாரணம். கீழே இருந்து ஜெல்லியை எப்படி எடுக்கலாம்? ஓ, தயவு செய்து ஒரு யோசனை. என் விரலை பயன்படுத்துவேன். நண்பர்களே, உதவ முடியுமா? மன்னிக்கவும், மேரி. மியா, நீங்களும் எங்களுடன் இருக்கிறீர்களா? ஓ ஆம், சரி, இது என்னோட தவறு. ஓ, அதை உயர்த்த முடியவில்லை. பாடல மிகவும் கனமாக இருக்கிறது. நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? அதை நறுக்குங்கள். இதை நம்புங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா மியா? நண்பர்களே, என் வாழ்க்கையில இதை விட நல்லது சாப்பிட்டதே இல்ல. உதவிக்கு நன்றி. ஓ, ஒரு சிறிய சாக்லேட் பார். பாட்டியும் சகோதரியும் தான் குறைச்சியா இருக்காங்க என் ஸ்ரீது. செய்வ சாப்ஸியை நிறுத்தவும். நம்ம என்ன சமைக்கிறதுன்னு கண்டுபிடிக்க நேரம் வந்துடு. ஒரு பர்கர்? வாவ், அப்படியெனில் நீங்கள் அனைவரும் புதிய சவாலுக்கு தயாரா? போலாம். அப்படி பாட்டி பர்கர் பன்களுடன் தொடங்குகிறாள். மூச்சைமதாக்கப்பட்ட இறைச்சி. பாட்டி மீவு உருண்டைகள் எடுத்து அவிடைய வாணலில் போட்டு ஸ்பாட்லாவால் இப்படி அழுத்துகிறார். பட்டி தயாராகிவிட்டது. இப்போது ஒரு 3/4 சாதனை சீஸ் மற்றும் எப்படி டமாட்டோ இல்லாமல் பர்கர்? மேலே ஒரு பனு வெங்காயமா? வாவ், பாட்டி பச்சையை வச்சு சமையலாச்சு. எப்படி சீக்கிரமா? சிறந்த செயல் பாட்டி. இப்போது சகோதரியின் பங்கு. சாதாரண பன்ஸ் போதாது போல் இருக்கிறது. என்ன, ஒரு டோனட்? ஆஹா, ருசியாக இருக்கிறதே. சகோதரி டோனட்டை 2 பகுதியாக வெட்டுகிறார். இப்போது சாக்லேட்கள். எவ்வளவு இனிப்பு. அது புளிப்பு ஜெல். அது ரொம்ப சுவையோ, மிகுந்த புளிப்பு. இப்பொழுது மார்ஷ்மெல்லோக்களை சேர்ப்போம். இப்பொழுது நாங்கள் எங்கள் மிரக்கிள் பர்கரை மூடுகிறோம். என்ன ஒரு அழகு. பேர குழந்தையின் வேலையை பாட்டி பாராட்டிய மாதிரி தெரிகிறது. எளிதல்ல. அதனால் எப்பொழுதும் போல நாங்கள் துப்பாக்கிகளுடன் தொடங்குகின்றோம். கருப்புகளுடன் பாட்டி பொரிக்கலாம். வெள்ளிக்கிழமை எந்த நேரத்திற்குள் முடிக்க வேண்டும்? வாவ், இந்த சீஸ் எப்படி அழகாக இருக்கு பாரு. வா, இந்த பர்கர் ஒரு நாக்குடன் வாயை போல தெரிகிறது. அது இல்லை. புதன்கிழமைக்கு அடுத்தது நல்லது. எந்த பிரச்சனையும் சிக்கலை தீர்க்க எதை யார்ந்தும் இருப்பார்கள். எப்படியோ அப்புறம் புதன் இதுதான் கிராண்ட்மா. பார்த்துக் கொள்ளுங்கள். இது முற்றிலும் பாதிக்காது. இப்போது ஐசை பர்கருக்கு சேர்ப்போம். வாவ், இந்த பீமான்ஸ்டனை பாருங்கள். அவன் பயங்கரமா இருக்கிறான். ஆனா இன்னும் ருசிக்க கூடியதாக இருக்கிறான். ஆனால் எது அதிகமாக சுவையாக இருக்கும்? இப்போது நாம் கண்டுபிடிப்போம். மார்கோ, உன் முறை. என்னாவலா பசிக்குது? இந்த பர்கர் வழக்கத்திற்கு மாறாக இருக்கிறது. அதை முயற்சிப்போம். ருசியாக இருக்கிறது. எனக்கு இது பிடித்துள்ளது. அப்படியெனில் அடுத்து எதை முயற்சிக்கலாம்? முதலில் ஒரு கவல் போடலாம். ஐயோ, அது வெங்காயமா? இந்த பர்கர் உங்களுக்கு தேவையில்லை. என்ன இருக்கிறது இங்கே? இவை என் மிகவும் பிடித்த இனிப்பு. ஜாமுடன் டான் சாப்பிடலாமா? எனக்கு பிடிக்கும். சரி, வெற்றியை தேர்ந்தெடுக்க நேரமாகிவிட்டது. அது இந்த பர்கர். ஆம், இதுதான் நம்முடைய வெற்றியாளர். வாவ், புதன்கிழமைக்கு வாழ்த்துக்கள். இது எனக்கு மட்டுமா? அல்லது அவள் பியாஸ்மா எழுகிறார். புதன் சிரிக்கிறார். வாவ், வூப்ஸ், அங்கே யாரோ வெட்கப்படுகிறார்கள்.